வணக்கம். இந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் இந்த பொருளை நீங்கள் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும். அது என்ன பொருள் அப்படின்றத தான் நான் பேச போகிறேன். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த ஒரு பொருள் அப்படின்னு நான் ஒரு பொருளை சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு பொருள் தாங்க சந்தனம், சந்தனக்கட்டை. அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். சந்தனம் கேட்கவே வேணாம். இப்போது அடமானம் வைத்த நான் ஏன் சந்தனத்தை எடுத்துகிட்டு வந்து நகை கூட கம்பேர் பண்ணுறேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும். அடமானம் வைத்த நகை திரும்ப வரவும், வீட்டில் இருக்கும் தங்க நகைகள் மென்மேலும் பெருகவும் இந்த சந்தனக்கட்டையை நாம் வீட்டில் உபயோகிக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தாலே தங்கம் நம் வீடு தேடி வந்து விடும். இப்போது நம்மளோட எதுக்கு தங்கம் வாங்குகிறோம்? ஒன்று நம்ம ரிச்சாக இருக்கணும், மற்றவங்க எதுக்கு கௌரவம் அப்படின்ற ஒரு அந்தஸ்து இருக்கு இல்லையா, அது நமக்கு உயரணும். அதே சமயத்தில் அது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு டக்குன்னு நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நண்பன் மாதிரி தான் அந்த நகை. இப்போ நமக்கு பண தேவை இருக்குது, யார்கிட்டையும் ஒரு சிலர் கேட்கலாம், ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. அப்போது நம்ம மற்றவங்க கிட்ட பணம் கேட்குறத விட நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு இப்போ நம்ம நகை இருக்குது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அடமானம் வைக்கலாம் சொல்லுவோமா இல்லையா? வீட்டில் இருக்க எல்லா பெண்மணிகளும் பண்ணுற இந்த ஒரு விஷயம், அடமானம். நம்மளுடைய நகை கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் போகும். அந்த மாதிரி அவசர தேவைகளுக்கு நம்மளுடைய பணம், நம்ம ஏதோ அவசரத்துக்கு நமக்கு பணம் தேவை அப்படின்னா நம்ம முதல்ல செய்கிறது என்ன? நம்ம நகையை அடமானத்துக்கு நம்ம கொடுத்து விடுவோம் இல்லையா? அதை ஒரு சிலர் சீக்கிரம் மீட்டிடுவாங்க, ஒரு சிலரால் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் மீட்ட முடியாது. அதை போயிட்டு அந்த அடமான நகையை எப்படியாவது மீட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் அவங்க எய்ம் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்தடுத்த பிரச்சனை அவங்கள மேலும் 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 கடனாளியாக தான் ஆக்குமே ஒழிய அந்த அடகுக்கு போன அந்த நகையை நம்மளால் மீட்டுட்டு வர முடியாத சூழ்நிலையை உருவாக்கும் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? நம்மை சுற்றி வறுமை, பீடை, தடை இந்த மாதிரியெல்லாம் நம்மளை சூழ்ந்துக்கும் போது தான் நம்மளால் சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அடமான கடைக்கு போயிட்டு அடமானத்தில் இருக்க அந்த பொருளை நம்ம நகையை மீட்டு கொண்டு வர முடியாத சூழ்நிலையை இது ஏற்படுத்தும். அதனால் அந்த தடையெல்லாம் விளக்கணுன்னு தான் சந்தனக்கட்டையை யூஸ் பண்ண சொன்னேன். இப்போது இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம விடுபடணும்னா, அடமானம் வைத்த நகையை திரும்ப நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும், வாங்கிட்டு வரணும்னா, தங்கம் மேலே மேலே பெருகணும் அப்படின்னா சந்தனத்தை யூஸ் பண்ணுங்க. அதை நம்ம எவ்வளோக்கு சாமிக்கு இழைச்சி வச்சாலும் சரி, நம்ம வச்சுக்கிட்டாலும் சரி, நமக்கு தங்கம் சேரும் யோகம் நம்ம வீடு தேடி வருங்க. முதல்ல ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போங்க, சுத்தமான சந்தனக்கட்டையாக ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த பவுடர்லாம் விட சுத்தமான சந்தனக்கட்டையை இழைச்சி வர அந்த இதுக்கு தாங்க வாசம் அதிகமாக இருக்கும். இப்போது இந்த பரிகாரத்துக்கு நம்ம நிச்சயமாக சந்தனக்கட்டையை யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு ரிசல்ட் நமக்கு கொடுக்குங்க. இப்போது நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டிங்களா, ஒரு சந்தனக்கட்டை குட்டியாக கூட கேளுங்க, விலை அதிகம், குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு அதை உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சிடுங்க. வேணும்னா சும்மா ஒரு மஞ்சள் தண்ணி ஊற்றி சும்மா கழுவிட்டு, இல்லை பன்னீர் இருந்தால் பன்னீரில் சும்மா இது பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுடுங்க. இந்த மாதிரி எப்பவும் அந்த பூஜை ரூமில் இருக்கட்டும். அதாவது ஒரிஜினல் சந்தனக்கட்டையை பற்றி தாங்க நான் பேசுகிறேன். இதை பூஜை ரூமில் வச்சிட்டிங்களா, அப்படி வச்சிங்கன்னா வீட்டில் நிறைவான ஐஸ்வர்யம் பெருகும், வாழ்வில் புது ஒளி பிறக்கும். எப்போவுமே மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க, நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இந்த சந்தனத்தை நீங்கள் வைப்போம் இல்லையா, நம்ம பொட்டு வச்சுப்போம், சாமிக்கெலாம் கூட நம்ம இதை இழைச்சி பொட்டு வைக்கலாம். அப்படி இழைக்கும் போது தண்ணீருக்கு பதில் பன்னீர் ஊற்றுங்க.
பன்னீர் கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர்லாம் விலை கம்மி தாங்க, எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதுங்க. அதை பன்னீர் கொஞ்சம் தெளித்து அந்த சந்தனத்தை இழைச்சிங்கன்னா உங்களுக்கு சந்தன பொட்டு கிடைக்கும் இல்லையா, அதை எடுத்து நீங்கள் உங்கள் நெத்திக்கு வச்சுக்கோங்க, சாமி படத்துக்கு வைங்க. இந்த மாதிரிலாம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் கூட சேர்த்து குழைச்சோம் இல்லையா, அந்த சந்தனம் சும்மா ஒரு பொட்டு இருந்தால் கூட போதுங்க. அதை நம்ம நெத்தியில் வச்சுக்கணும், சாமி படத்துக்கு வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், நிலைவாசலில் தானே நம்ம தெய்வம்லாம் வந்து அமருவாங்க. ஸோ அங்கே கொண்டு போயிட்டு அந்த சந்தனத்தை கொஞ்சம் பன்னீர் கூட பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீரில் அந்த இடைச்சோம் இல்லையா சந்தனம், அதை கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு உங்கள் வீட்டு அந்த நிலைவாசல் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் லைட்டாக முடிஞ்சால் ஒரு பொட்டு வைங்க, அப்படி இல்லையா லைட்டாக தெளித்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரிஜினல் சந்தன இழைச்சதையும் பன்னீரையும் சேர்த்து வாசப்படி மேலே தெளிச்சிட்டு வந்தால் நமக்கு டெய்லி பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறையவே கிடைக்கும். தங்கம் அதிகமாக 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 சேர்ந்துட்டே இருக்கும். அதோட நமக்கு இருக்கிற தரித்திரம் எல்லாம் விலகிடும். இந்த சந்தனக்கட்டையை நம்ம பூஜை அறையில் வச்சோம் இல்லையா, அதை எப்போவுமே எடுக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போது நீங்கள் பணம் வைக்கிறீங்க, இல்லை நகை வைக்கிறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த நாட்டு மருந்து கடையில் குச்சியாக கேட்டால் கூட தருவாங்க, சின்ன சின்ன பீஸாக கேட்டால் கூட அவங்களே தருவாங்க, நறுக்கி வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தாலும் வரவில்லை, வாங்கிட்டு வந்து ஒன்று பூஜை ரூமில் வைங்க, ஒன்று பணம் வைக்கிற இடத்துல வைங்க, இன்னொரு பீஸை கொண்டு போய் நகை வைக்கிற இடத்துல வைங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் இந்த அடகுக்கு போயிருக்கு இல்லையா, அந்த நகையை எப்படியாவது அந்த சந்தனக்கட்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும், அழைத்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வழி ஓப்பன் ஆகும், உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகிடும். அதனால் நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தால் கல்லா பெட்டி இருக்கு இல்லையா, அதில் ஒரு சந்தனம், அந்த சந்தனத்துக்கு அந்த சந்தன கட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் பன்னீர் போட்டு இழைச்சி ஒரு பொட்டு வச்சுட்டு அந்த சந்தன பீஸை அந்த கல்லா பெட்டிலேயே போட்டு வச்சுடுங்க, எடுக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி நகை வைக்கிற இடத்துலையும் நீங்கள் இதே மாதிரி ஒரு சந்தனக்கட்டையை போடுங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அடமானத்துலேருந்து வீடு திரும்பாதுன்னு நினச்ச நகை கூட கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வந்துடுங்க. அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் அடகு வைத்த நகை மறுபடியும் அடகு கடைக்கு போகாது. நீங்கள் சேர்த்து வைத்த நகை, உங்கள் வீட்டிற்கு வந்த நகை என்றைக்குமே அடகு கடைக்கு போகவே போகாது. அந்த அளவுக்கு உங்கள் தரித்திரங்கள் எல்லாம் விலகும். அதனால் இந்த சந்தனக்கட்டையை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ஒரிஜினலாக கொஞ்சம் விலை கூட தான் பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில், கல்லா பெட்டியில், தொழில் செய்கிற இடத்துல, அதே மாதிரி நகை வைக்கும் பெட்டியும் நகை வைக்கும் இடமும் அந்த இடத்துலலாம் வச்சுட்டு, வேணும்னா உங்களால் முடிஞ்சால் ஒரு ஊதுவத்தி காமிங்களேன்.